வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் டைமுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு வித்தியாசமான டிஃபன் தாங்க. ரவா மசாலா இட்லி. ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நான் ரவா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கப் அளவு ரவா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்லேயே நான் தயிரும் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரவையில் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, ரவையில் தேவையான அளவு உப்புங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் ஆப்ப மாவு ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டான்னா விட்டுருங்க நீங்கள். இப்போ இதை ரெண்டையும் கலந்துக்கலாம். இப்போ இப்போ இந்த கப்பில் தான் ரவா ஒரு கப் எடுத்தேன், ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க, ஏன்னா இதில் மாவும் நம்ம கலக்க போகிறோம். இதில் நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தயிர் கப்லேயே கலந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி தனியாக வச்சிடலாம் நம்ம. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், ரொம்ப வேண்டாம், ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா போதும் மிளகாத்தூள். இதில் ஒரு 4 பல் பூண்டு. இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். இதில் இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வெட்டி அதோடையே பச்சை மிளகாவும் சேர்த்து வெட்டி வச்சுருக்கேன் பொடியாக. 3 வெங்காயம், பச்சை மிளகா இதை போட்டுடலாம். இதை கொஞ்சம் வதக்கலாம். இப்போ இதில் பட்டாணி கொஞ்சங்க, ஒரு 50 கிராம் இருந்தால் போதும். அது கொஞ்சம் முளைக்கட்டி இருக்குது, எனக்கு முளைக்கட்டி இருக்கிறதால அதுதான் போடணுன்னு இல்லை. நீங்கள் நார்மல் பட்டாணியே போட்டுடலாம். முளைக்கட்டி தான் போடணுன்னு இல்லை, எனக்கு அது வந்துருச்சு, அது மாதிரி முளைக்கட்டிடுச்சுது. இப்போ இதில் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதை கொஞ்ச நேரம் வதக்கலாம். இந்த பட்டாணி போட்டது உப்பு போட்டிருக்கோம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரைங்க, ஏன்னா இந்த பட்டாணியில் அந்த சர்க்கரை சேர்ந்தாவே தனி டேஸ்ட் கொடுத்துரும். பட்டாணி அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் பட்டாணியை சும்மா செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அதில் ஒரு டேஸ்ட் ரொம்ப தெரியாது. அதே கொஞ்சம் சர்க்கரை போட்டு பண்ணி பாருங்கள், அந்த பட்டாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நார்மல் மசாலா பொரியல் பண்ணாலும் இந்த மாதிரி பட்டாணியை வதக்கும்போது கொஞ்சம் சர்க்கரை சேருங்க, அந்த பட்டாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்க, 4 பூண்டு பல், தக்காளி, இது போட்டு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் இதை போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ ஊற்றிக்கலாம். அதில் 3 பொருள் தான், தக்காளி, பூண்டு பல், மிளகாத்தூள். இப்போ இதை கொஞ்சம் சுருள வதக்கணும். இது பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டுருச்சு. தண்ணி சத்து இருக்கக்கூடாதுங்க இதில், அவ்வளோதான். தண்ணி சத்து இல்லாமல் நல்லா சுருண்டுறணும். எண்ணெய் நம்ம ரொம்ப ஊற்றாதால பிடிக்கும், அதனால் பார்த்து கிண்டி விட்டுகிட்டே தான் இருக்கணும். அதை பாருங்கள், தண்ணி சத்தே இல்லாமல் ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், கேரட்டு, முட்டைக்கோசு, பீன்ஸு, பொடியாக பீன்ஸ் வெட்டியிருக்கேன், கேரட்டும் 3 இருக்கேன், முட்டைக்கோசும் 3 இருக்கேன். அது மாதிரி கொத்தமல்லி, அது ஒரு கைப்பிடி அளவு பொடியாக வெட்டி இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டுடலாம். அதில் அவ்வளோதாங்க. இதை நல்லா கிண்டிக்கணும். முதல் கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போடணும். இதில் இது எல்லாமே இப்படி கலந்துட்டாவே போதும், நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பன்னீர் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. இதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம். எது வேணாலும் உங்கள் இஷ்டம் தான் அது சேர்த்துக்கிறது. இதை மாதிரி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுடுறேன்.
இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ கலந்து இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி காய வச்சுருக்கேங்க இட்லிக்கு. இப்போ எப்படி கலந்துக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரவை ஊற வச்சுருந்தேன் இல்லைங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா மசாலா பண்ணுற அளவுக்கு ரவை ஊறிடுச்சு அந்த நேரத்தில். இப்போ ரவையை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ரவை எடுத்து வச்சுக்கோங்க. இது 1 கப் ரவை எடுத்து வச்சேன். எடுத்து வச்சா இது வந்து உங்களுக்கு 2 கப்புக்கு வந்துடும். இந்த தயிர் ஊற்றினோன்னே இந்த 2 கப்புக்கு வந்தோடனே அதே 2 கப்பு கொஞ்சம் ஜாஸ்தி, 2 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவு நல்லாயிருக்கும். இட்லி மாவுங்க, 2 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இட்லி மாவு, அதையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம். இட்லி மாவு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதால வந்து நீங்கள் வந்து தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இட்லி மாவு புளிக்கவே இல்லைங்க எங்களுக்கு அப்படின்னா நீங்கள் தயிர் கொஞ்சம் புளிப்பாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ புளிக்காத தயிர் தான் எடுத்துகிட்ருக்கேன். இது ரெண்டும் கலந்து ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும். அப்படி நான் வச்சிடுறேன் இதை. இப்போ நான் ஒரு டப்பா தாங்க எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி டப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதில் நான் இலை போட்டிருக்கேன். இலை இல்லைன்னா நான் எதனால் இலை போட்டிருக்கேன்னா இது பாருங்கள், இந்த சைடெல்லாம் பாருங்கள் கேப் வரும். இது நார்மல் டப்பா, மூடுற டப்பா தான். இந்த கேப்பில் வந்து போய் அடையக்கூடாது. நம்மளுக்கு ஈஸியாக வரணும்னா இலை போட்டுக்கணும். அப்படி இல்லை எனக்கு வழுவழுன்னு இருக்குது டப்பா, அந்த கேப்பே இல்லைன்னா நீங்கள் எண்ணெயை தடவிட்டு அதில் ஊற்றிடலாம். நீங்கள் இப்போ நான் இட்லி சட்டியில் மேலேயே எனக்கு உட்காந்துருது, அதனால் இப்படி நான் வச்சிடுறேன். மேலே உட்கார்றதுக்கு இப்படி வச்சிடுறேன் ஈஸியாக. இது மேலே உட்காரல உங்களுக்கு உள்ளே போகுது. உள்ளேனா எப்படின்னா வந்து இப்படி உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது இருக்கிறது சின்னதாக, இது இப்படி உள்ளே போகுதுன்னா இந்த கீழே குக்கருக்கு போடுவீங்கல்ல பிளேட்டு, அதை போட்டு அது மேலே வைங்க. இப்போ எனக்கு இது கரெக்டாக வந்து மேலேயே நிற்கிது பாருங்கள், அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். இப்போ இந்த இட்லி மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டாச்சு. ரவையும் மாவும் கலந்து இப்போ இதை ஊற்றிக்கலாம். பாதி அளவு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இது ஊற்றிட்டேன் சாரி. இதுக்கு மேலே இப்போ நம்ம செஞ்ச மசாலா இது வந்து மாவுக்குள்ளே கொஞ்சம் இறங்குனா பரவாயில்ல, நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இதை 5 இல்லை ஒரு 7 நிமிஷம் இது கீழே இருக்க மாவு வேகட்டும். இன்னும் ஒரு மேலே ஊற்றணும் நம்ம மாவு, அதனால் இது மூடி வச்சு இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், கீழே இட்லி வேகட்டும் கொஞ்சம். அது அப்படி மூடுற அளவுக்கு மாவு நீங்கள் ஊற்றிடுங்க. இப்போ மூடி வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சு. ஏன்னா இப்படி விட்டு குச்சியை விட்டு இப்படி எடுத்தோன்னா இது ஒட்டாமல் வருது பாருங்கள், சுத்தமாக அந்த மாதிரி வரணும். இப்படி விட்டு இப்படி எடுத்தோன்னா பாருங்கள் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள், விடும்போதே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ சாஃப்டாக நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு. இலை போட்டிங்கன்னா இப்படி ஈஸியாக உங்களுக்கு வந்துடும், ஒட்டவே ஒட்டாது. எண்ணெய் தடவுனீங்கன்னா கூட சில சமயத்தில் ஒட்டும், ஆனால் இலை போட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக வந்துடும். இது கொதிக்குது கொஞ்சம். கொஞ்சம் சூடாகணும்னே நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ காமிக்கிறதுக்காக இதை எடுத்துகிட்ருக்கேன் சூடாகவே. பாருங்கள், சூடாகாமல் எடுத்திங்கன்னா இப்படி ஒட்டிக்கிட்டு வரும். அதனால் கொஞ்சம் சூடு ஆறணும்னு எடுங்க. நான் தான் கொஞ்சம் பொறுமை இல்லாமல் எடுத்துட்டேன் டக்குன்னு. இதுதான் இன்னும் இட்லி பாருங்கள், இது மசாலாவோட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இட்லி. இது கொஞ்சம் ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி காமிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லி. இப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் பொடி கூட வச்சுக்கலாங்க, பொடி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப இருக்கும். நீங்கள் வேணும்னா இதில் வந்து நீங்கள் பொடி வச்சு தொட்டுக்கலாம்.